our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 102:15. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை முறிந்து விட்டதாக நினைக்கிறீர்களா? எல்லாம் முடிந்து போனது போல் தோன்றலாம். இழந்த வருடங்கள், உடைந்த உறவுகள், சிதைந்த கனவுகள், மறைந்து போன மகிமை. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், தேவன் இடிந்ததை பார்த்து விலகி போவதில்லை. அவர் இடிந்ததை திரும்ப கட்டுகிறார். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் முறிந்தவற்றை அவரது மகிமையால் மறுபடியும் சீர்படுத்த கர்த்தர் செயல்படுகிறார். பிரியமானவர்களே, தேவன் தாமே உங்கள் கைகளின் பிரயாசத்தையும் குடும்பத்தையும் வாழ்வாதாரத்தையும் மற்றவர்களுக்கும் தமக்கும் செய்யும் சேவையையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் உங்கள் வாழ்வில் எல்லாவற்றையும் திரும்ப கட்டுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். எல்லாம் தொலைந்து போனது போல, நொறுங்கிவிட்டது போல, உங்கள் வாழ்வை விட்டு மகிமை அகன்று போனது போல நீங்கள் உணரலாம். ஆனாலும் தேவன், உன்னை என் வாசஸ்தலமாக திரும்ப கட்டுவேன், உன் வாழ்வில் என் மகிமையை மறுபடியும் காணப்படும் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கை, குடும்பம், சரீரம், ஊழியம் எல்லாமும் அவரது மகிமையால் சீர்படுத்தப்படும். நீங்கள் மறுபடியும் பிரகாசிப்பீர்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவன் உங்களை திரும்ப கட்டும்போது மகிமையின் நாட்கள் வரும். நீங்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளையும் பூர்வத்தில் நிர்மூலமானவற்றையும் கட்டுவீர்கள் என்று வேதம் கூறுகிறது. உங்கள் வாழ்வில் எவை முறிந்திருந்தாலும் தேவன் அதை பலப்படுத்துவார். அதை திரும்ப கட்டும்படி தம் மகிமையால் உங்களை நிரப்புவார். இடிந்த மதில்கள், பாழாய் போனவை அனைத்தும் சீர்படுத்தப்படும் என்று வேதம் உறுதியாக கூறுகிறது. உறவுகள் புதுப்பிக்கப்படும். சந்தோஷமும் அன்பும் பரிபூரண ஜீவனும் திரும்பும். தேவன் எதை திரும்ப கட்டுவார்? முதலாவது, உங்கள் பாக்கியங்களை திரும்ப கட்டுவார். சிறையிருப்பிலிருந்து மீட்பை வேதம் வாக்கு பண்ணுகிறது. நீங்கள் கட்டப்பட்டுள்ளதாக, முன்னேற முடியாமல் இருப்பதாக எண்ணலாம். ஆனால் தேவன் தம் ஆவியினால் உங்களை விடுவிப்பார். இடிந்து போனவற்றை நீங்கள் கட்டுவதோடு திராட்சை தோட்டங்களையும் நாட்டுவீர்கள். அவற்றின் கனிகளை புசிப்பீர்கள். தோட்டங்களை நாட்டி அவற்றின் விளைச்சலை மகிழ்ச்சியோடு சேர்ப்பீர்கள். உங்கள் வேலை, வியாபாரம், குடும்பம், ஊழியம் எல்லாம் மீண்டும் பலன் கொடுக்க தொடங்கும். செங்கல் கட்டு இடிந்து போனதாக நினைவுபடுத்தும் வேதம், உறவுகள், பொருளாதாரம், உடல் நலம், நற்பெயர், ஞானம், திறன் எவை சீர்கெட்டு போனாலும் அவற்றை மறுபடியும் சீர்படுத்த தேவன் உதவுவார் என்று கூறுகிறது. அவர் உங்களுக்கு கன்மலையான இயேசு கிறிஸ்துவாகிய புதிய அஸ்திபாரமாக விளங்குவார். கோலியாத்தை வீழ்த்திய கல்லை போன்று கிறிஸ்து உங்களோடு திடமான அஸ்திபாரமாக நிற்பார். அத்திமரங்கள் கனி கொடாமல் போனால் தேவன் அவற்றுக்கு பதிலாக கேதுரு மரங்களை நாட்டுவார் என்பது அவரது பலனும் பரிபூரண ஈவையும் குறிக்கிறது. இயேசுவை உங்கள் அஸ்திபாரமாக கொண்டு எழும்புங்கள். அவருடைய மகிமையுடன் மறுபடியும் கட்டப்படுங்கள். விழுந்து போன தாவீதின் கூடாரம் எழுப்பப்படுவதை குறித்து வேதம் கூறுகிறது. அது பாவத்தினாலும் அவிசுவாசத்தினாலும் விழுந்து போனாலும் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தையும் மன்னிப்பையும் விசுவாசித்து மக்கள் திரும்பிய போது சீர்படுத்தல் உண்டானது. அவ்வாறே நீங்கள் தேவனிடம் திரும்பும்போது அவர் உங்கள்
வாழ்க்கையை கட்டுவார். இரண்டாவதாக, தேவன் உங்கள் குடும்பத்தை திரும்ப கட்டுவார். இழந்த வருஷங்கள் திரும்ப அளிக்கப்படும் என்று வேதம் வாக்கு பண்ணுகிறது. வெட்டுக்கிளிகள் பட்சித்தவை திரும்ப அளிக்கப்படும். நீங்கள் பரிபூரணத்தை அனுபவிப்பீர்கள். மீண்டும் ஒருபோதும் வெட்கப்படாதிருப்பீர்கள். அதற்காக கர்த்தரை துதியுங்கள். தேவன் உங்கள் குடும்பத்தை தாம் வாசம் பண்ணும் இடமாக மாற்றுவார். கனத்தை தருவார். மாம்சமான யாவர் மேலும் அவர் தம் ஆவியை ஊற்றுவார். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் இயேசுவை குறித்த சாட்சியை தீர்க்க தரிசனமாக உரைப்பார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அவர் செய்த கிரியைகளை தைரியமாய் பகிர்ந்து கொள்வார்கள். வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள், சிறந்து விளங்குவார்கள், செழிப்பார்கள். உலகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டுபிடிப்பார்கள். பெரிய காரியங்களை சாதிப்பார்கள். உங்கள் மூப்பர் சந்தோஷத்தின் சொப்பனங்களை சீர்படுத்துதல் நிறைவேறுவதை காண்பார்கள். பரிசுத்த ஆவியின் வாயிலாக உங்கள் குடும்பம் முழுமையும் திரும்ப கட்டப்படும். மூன்றாவதாக, உங்கள் பெயர் திரும்ப கட்டப்படும். உங்கள் பெயர் கெடுக்கப்பட்டு விட்டதாக அல்லது அவமரியாதைக்குள்ளாக்கப்பட்டதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் வெண்மையான கல்லில் எழுதப்பட்ட புதிய நாமத்தை உங்களுக்கு தருகிறார். தேவன் தாமே அளிக்கும் புது பெயர் கனத்தை, புதிய பொறுப்பை, புதிய அந்தஸ்தை கொண்டு வரும். உங்களை புதிய சாதனைகளை செய்ய பண்ணும். நீங்கள் புதிய மகிமையில் நடப்பீர்கள். தேவன் தம் ஊழியர்களுக்கு அவரது ஆசீர்வாதத்தால் குறிக்கப்படும் வேறு நாமத்தை அருளுவார் என்று வேதம் கூறுகிறது. கிறிஸ்துவுக்காக நீங்கள் நிந்திக்கப்பட்டால் உங்கள் வாயிலாக பலர் அவரை அறிந்து கொள்ளும்படி உங்களை உயர்த்துவார். அவர் புதிய வல்லமையுள்ள புதிய ஆவிக்குரிய அடையாளத்தை அளிப்பார். உங்களை ஒடுக்குகிறவர்களை அவர் எதிர்கொண்டு கீர்த்தியும் புகழ்ச்சியுமான நாமத்தை உங்களுக்கு அளிப்பார். நீங்கள் வெட்கத்தை அனுபவித்த அதே இடத்தில் கனத்தையும் அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள். தேவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் தேசத்தையும் அசைப்பார் என்று வேதம் கூறுகிறது. அப்படி அசைக்கப்படும் போது எல்லா தேசத்தாரும் விரும்பும் இயேசு வந்து தம் ஜனங்களை மகிமையால் நிரப்புவார். நீங்கள் ஜீவனுள்ள தேவனின் ஆலயமாவீர்கள். அவர் உங்களை முன்பை காட்டிலும் புதியதும் சிறந்ததுமான மகிமையால் நிரப்புவார். சவால்கள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் இந்த அசைக்கப்படுதல் அவரது மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை ஆயத்தப்படுத்தும். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவே மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். இன்று கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப கட்டப்போகிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால் கமெண்டில் நான் மறுபடியும் கட்டப்படுவேன் என்று எழுதுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். அன்பும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, உமது பரிசுத்த நாமத்தை துதிக்கிறோம். இடிந்து போனவற்றை திரும்ப கட்டுகிறவரும் பாழாய் கிடந்தவற்றை மறுபடியும் சீர்படுத்துகிறவருமான உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போனது போல் தோன்றினாலும் நீர் இன்னும் செயல்படுகிற தேவன் என்பதை அவர்கள் அனுபவிக்க செய்யும். இழந்த வருடங்கள், உடைந்த உறவுகள், சிதைந்த கனவுகள், காயப்பட்ட இருதயங்கள் மற்றும் மறைந்து போன மகிமை அனைத்தையும் உமது வல்லமையால் புதுப்பித்தருளும். சீயோனை கட்டுகிற கர்த்தரே, உமது மகிமையை உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும். நம்பிக்கை இழந்த இடங்களில் புதிய நம்பிக்கையையும், கண்ணீரின் இடத்தில் சந்தோஷத்தையும், தோல்வியின் இடத்தில் வெற்றியையும், வெட்கத்தின் இடத்தில் கனத்தையும் அருளும். நீண்ட நாட்களாக பாழாய் கிடக்கும் காரியங்கள் மீண்டும் உயிர் பெறட்டும்.
பிதாவே, குடும்பங்களில் உமது சமாதானம் நிலவட்டும். பிரிந்து போன உறவுகள் இணைக்கப்படட்டும். அன்பு குறைந்த இடங்களில் உமது அன்பு பெருகட்டும். பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களை நிரப்பி ஒவ்வொருவரையும் உம்மிடத்தில் நெருக்கமாக நடத்தட்டும். கர்த்தாவே, பொருளாதாரத்தில் போராடுகிறவர்களை நினைவு கூரும். வேலை, வியாபாரம், ஊழியம், வாழ்வாதாரம் ஆகியவற்றில் உமது ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்தருளும். அவர்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அவர்கள் விதைத்த இடங்களில் பலனை காண செய்யும். ஆண்டவரே, அவமதிக்கப்பட்டவர்களை உயர்த்தும். கெடுக்கப்பட்ட பெயர்களுக்கு கீர்த்தியையும் கனத்தையும் அளித்தருளும். மூடப்பட்ட கதவுகளை திறந்து புதிய வாய்ப்புகள் மற்றும் புதிய காட்சிகளால் அவர்களுடைய வாழ்க்கையை அலங்கரித்தருளும். பரலோக பிதாவே, இன்று உமது மகிமையால் உமது பிள்ளைகளை நிரப்பும். அவர்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவாகிய மகிமையின் நம்பிக்கை எல்லா பயங்களையும் தோல்விகளையும் விரக்திகளையும் மேற்கொள்ள செய்யட்டும். அவர்கள் இழந்ததை விட அதிகமாக பெற்றுக்கொள்ளவும் கடந்த கால கண்ணீரை விட அதிகமான சந்தோஷத்தை அனுபவிக்கவும் கிருபை செய்யும். இப்போது விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இடிந்தவற்றை திரும்ப கட்டும். பாழானவற்றை சீர்படுத்தும். இழந்த ஆசீர்வாதங்களை மீட்டுத் தாரும். எங்கள் குடும்பங்களிலும் வாழ்விலும் எதிர்காலத்திலும் உமது மகிமை வெளிப்படச் செய்யும். நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். தேவன் எங்களை மறுபடியும் கட்டுவார். தேவன் எங்கள் குடும்பத்தை மறுபடியும் கட்டுவார். தேவன் எங்கள் எதிர்காலத்தை மறுபடியும் கட்டுவீர். தேவன் எங்கள் மகிமையை மறுபடியும் வெளிப்படுத்துவீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.